வணக்கம். என் தமிழ்நாடு செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜலட்சுமி கார்த்திக். என் தமிழ்நாடு. அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளரை நீக்கி அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா வெளியிட்டுள்ள அறிக்கையில், அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் பொறுப்பில் இருந்த சிங்கை ராமச்சந்திரன் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். அவருக்கு பதிலாக தகவல் தொழில்நுட்ப பிரிவின் இணை செயலாளராக இருந்த மதுரையைச் சேர்ந்த வி.வி.ஆர். ராஜ் சத்தியன் இன்று முதல் செயலாளராக நியமிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். அதிமுகவினர் அவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் எனவும் வி.கே. சசிகலா வலியுறுத்தியுள்ளார். சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்கப் போவதாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள தனது இல்லத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் பன்னீர்செல்வம், ஜெயலலிதாவின் கொள்கைகளுக்கு எதிராக தாம் ஒருபோதும் செயல்பட்டது இல்லை என்றும், துரோகம் செய்ததாக பெயர் வாங்கியதில்லை என்றும் கூறினார். தமது இந்த முடிவிற்கு பின்னால் பாரதிய ஜனதா இருப்பதாக கூறுவது வடிகட்டிய பொய் என்றும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பாஜக இருப்பதாக குற்றச்சாட்டுகள் இருக்கிறது. அதற்கு பாஜக தான் உங்களை இயக்குவதாக கூறப்படுகிறது. இதற்கு உங்களுடைய கருத்து என்ன? அது வடிகட்டிய பொய், உண்மைக்கு மாறான தகவல். ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பான சந்தேகங்களை போக்க பதவியில் உள்ள உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை ஆணையம் அமைக்கப்படும் என்று கூறிய ஓ பன்னீர்செல்வம், மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா தம்மோடு இணைந்து பணியாற்ற விரும்பினால் அவரை வரவேற்பதாகவும் கூறினார். மாண்புமிகு இதயதேவம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய உடல்நிலை பற்றிய சந்தேகங்கள் இன்றைக்கு பரவலாக நாட்டு மக்களிலே அவருடைய இதயங்களிலே இருக்கிறது. அதை போக்க வேண்டிய கடமை ஒரு அரசுக்கு இருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். உறுதியாக ஒரு விசாரணை கமிஷன் அமைக்கப்படும். உச்ச நீதிமன்றத்தினுடைய தற்போது பொறுப்பில் இருக்கின்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் அந்த விசாரணை கமிஷனுக்கு பொறுப்பேற்று விசாரணை செய்து முடிவுகளை நாட்டு மக்களுக்கு அளிப்பார்கள் என்பதை தெரிவித்துள்ளார். மக்கள் எண்ணத்தை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பிரதிபலித்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். ஓபிஎஸ் வீட்டிற்கு சென்ற நத்தம் விஸ்வநாதன் அவருக்கு ஆதரவு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாஜகவுடன் கூட்டு வைத்து செயல்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டு பொய் எனவும் கூறினார். தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையில் புரட்சித் தலைவர் அவர்களின் தொண்டர்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கின்ற வகையில் இந்த இயக்கத்தை புரட்சித் தலைவர் மறைவிற்கு பின்பு கட்டி காத்து வந்த இமாலய இயக்கமாக வளர்த்தெடுத்த இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் தொண்டர்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையில் மிகச்சிறப்பாக அண்ணன் அவர்கள் எல்லா தொண்டர்களுடைய உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற வகையில், மக்களுடைய உணர்வுகளை எல்லாம் வெளிப்படுத்துகின்ற வகையில் தெளிவாக விளக்கி சொல்லியிருக்கிறார்கள். அந்த முடிவை நான் மனமாற வரவேற்கிறேன். தமிழக ஒட்டுமொத்த இன்றைக்கு நமது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எடுத்த முடிவை ஒட்டுமொத்த தமிழக மக்களே, இந்த இயக்கத்துடைய தொண்டர்கள் மட்டுமல்ல, தமிழக மக்களே வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் உச்சக்கட்ட குழப்பத்தில் உள்ளது என பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அதிமுகவினரே தமிழகத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டினார். தமிழ் மக்களின் ஒருவராக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இன்று உச்சபட்ச குழப்பத்தில் அதிமுக இருந்து கொண்டிருக்கிறது. முதலமைச்சராக பணியாற்றி கொண்டிருந்தவர் மிரட்டப்பட்டோம், பரிகசிக்கப்பட்டோம், விமர்சனம் செய்யப்பட்டோம் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் ஒரு நிலையான ஆட்சி தமிழக மக்களுக்கு வேண்டும், ஒரு ஊழலற்ற தமிழக மக்களுக்கு வேண்டும். இந்த ஊழலற்ற நிலையான ஆட்சியை யார் தருகிறார்களோ அவர்கள் ஆட்சி செய்ய வேண்டும். என்னை பொறுத்தமட்டில் மரியாதைக்குரிய பன்னீர்செல்வம் அவர்கள் தமிழகத்தில் 2 மாதங்கள் இருந்த சவாலான சூழ்நிலையை சிறப்பாகவே சந்தித்தார்கள். அதனால்தான் அங்கே ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னவுடன் இந்த அவசரம் ஏன் என்று நாம் கேட்டோம். இப்பொழுதும் நாம் அதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஒழுங்காக போய்கொண்டிருந்த ஒரு ஆட்சி அவர்களாலேயே இப்பொழுது குழப்பமாகி இருக்கிறது, குழம்பி போய் கிடக்கிறது என்று வேண்டுமானால் நாம் சொல்லலாம்.
முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை பின்னணியில் இருந்து இயக்கவில்லை என்று திமுக செயல் தலைவரும் எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தனிப்பட்ட முறையில் ஒருபோதும் ஆதரவு அளித்ததில்லை என குறிப்பிட்டார். பன்னீர்செல்வத்துக்கு நாங்கள் என்னைக்கும் ஆதரவு தெரிவித்ததில்லை. பன்னீர் தலைமையில் இருக்கக்கூடிய அரசுக்கு, அதுவும் சில கொள்கை அடிப்படையில், நாட்டு மக்களுடைய பிரச்சனையின் அடிப்படையில் சில சட்டத்தை முன்மொழிவு அந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் ஆதரவு தெரிவித்தோம். அதுதான் உண்மை. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என பன்னீர்செல்வம் அறிவித்ததை வரவேற்பதாகவும் திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் அப்போது தெரிவித்தார். அந்த அம்மா மரணம் அடைந்ததற்கு பிறகு இந்த பிரச்சனை இது மக்களிடத்தில் இந்த சந்தேகம் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கு உடனே ஒரு விசாரணை வைக்கணும், விசாரணை கமிஷன் அமைக்கணும்னு தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அப்போ எல்லாம் இது வைக்கப்படலை. சட்டமன்றத்தில் எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் இந்த பிரச்சனை ரைஸ் பண்ணப்போ இது அவை குறிப்பிலே இருக்கக்கூடாதுன்னு நீக்கினாங்க. ஆனால் இப்போ முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருப்பது, காலங்கடந்து இதை சொல்லியிருப்பது உள்ளபடியே இது வரவேற்கப்பட வேண்டியது. இதையாவது முறையாக நடத்த வேண்டும் என்று. மறைந்த முதல்வர் ஜெயலலிதா மரணம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்கும்படி டிராபிக் ராமசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பாக டிராபிக் ராமசாமி தாக்கல் செய்த மனுவில், மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக முதல்வர் பன்னீர்செல்வம், முன்னாள் சபாநாயகர் PH பாண்டியன், ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா ஆகியோர் தெரிவித்துள்ளனர். இந்த தகவல்களின் அடிப்படையில் அதிமுக மூத்த நிர்வாகிகள் அப்பல்லோ தலைவர் பிரதாப் ரெட்டி, லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் உள்பட 12 பேருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரியுள்ளார். இவர்கள் ஜெயலலிதாவின் சொத்துக்களையும் அபகரித்துள்ளதாகவும் டிராபிக் ராமசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் PH பாண்டியன், பன்னீர்செல்வம், தீபா ஆகியோருக்கு ராணுவ பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் மனுவில் கோரியுள்ளார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர் கோவிலில் பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். தைப்பூச திருவிழா நாளை கொண்டாடப்பட்ட உள்ள நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளனர். இதை முன்னிட்டு கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு நாளை கோவில் நடை அதிகாலை 3 மணிக்கு திறக்கப்படுகிறது. விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் கோவில் நிர்வாகம் செய்து வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி பூதலிங்கசாமி கோவிலில் தை திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் நடந்தது. பூதலிங்கசாமி கோவில் தை திருவிழா கடந்த 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. 9ஆம் நாளான இன்று தேரோட்டம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நாளை தெப்பத் திருவிழாவுடன் விழா நிறைவு பெற உள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் யானைகள் புத்துணர்வு முகாம் நாளை தொடங்க உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. மேட்டுப்பாளையம் பவானி ஆற்றின் கரையோரம் தமிழக அரசு சார்பில் கடந்த 4 ஆண்டுகளாக கோவில் யானைகளுக்கு புத்துணர்வு முகாம் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்கள் மற்றும் திருமடங்களுக்கு சொந்தமான யானைகள் இங்கு கொண்டு வரப்பட்டு 48 நாட்கள் இயற்கை தீவனங்கள், சிறப்பு சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான முகாம் தேதி முறையாக அறிவிக்கப்படாத நிலையில் மேட்டுப்பாளையம் முகாமுக்கு யானைகள் லாரிகள் மூலம் இன்று கொண்டு வரப்பட்டன. நெல்லையப்பர் கோவில் யானை காந்திமதி, இளஞ்சி குமாரசாமி கோவில் யானை வள்ளி, சங்கர நாராயணசாமி கோவில் யானை கோமதி ஆகியவை மேட்டுப்பாளையம் வந்தடைந்துள்ளன. இதனால் யானைகளுக்கான புத்துணர்ச்சி முகாம் நாளை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக ஈரோடு மாவட்டம் பவானி கூடுதுறை சங்கமேஸ்வரர் கோவிலின் யானை வேதநாயகி மேட்டுப்பாளையம் புத்துணர்வு முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டது. வழக்கமாக புத்துணர்வு முகாமுக்கு வேதநாயகி முதல் யானையாக கொண்டு செல்லப்படும். ஆனால் இந்த முறை 5 மணி நேரம் தாமதமாக கொண்டு செல்லப்பட்டது. இதேபோல் மேட்டுப்பாளையத்தில் நடைபெறும் யானைகள் புத்துணர்வு முகாமுக்கு பழனி கோவிலுக்கு சொந்தமான யானை கஸ்தூரியும் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. இதனால் நாளை நடைபெற உள்ள தைப்பூச தேரோட்டத்தில் இந்த யானை பங்கேற்காது என்பது குறிப்பிடத்தக்கது. தூத்துக்குடியில் கடல் அட்டைகளை பதுக்கி வைத்திருந்தவரை வனத்துறையினர் கைது செய்தனர். தூத்துக்குடி மொட்டை கோபுரம் கடற்கரை பகுதியில்
மன்னார் வளைகுடா வனத்துறை அதிகாரிகள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த ஒருவரை வழிமறித்து அதிகாரிகள் சோதனை செய்தனர். இந்நிலையில் அவர் தடை செய்யப்பட்ட கடல்வாழ் உயிரினமான கடல் அட்டையை கடத்தி செல்வது தெரிய வந்தது. பின்னர் அவரை கைது செய்த வனத்துறையினர் 10 கிலோ எடை கொண்ட கடல் அட்டைகளை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் அட்டைகளை கடத்தியவர் சாம்புவேல்புரத்தை சேர்ந்த சேசு என்பது தெரிய வந்தது. இடஒதுக்கீடு மறுக்கப்படுவதாக கூறி கோவை அரசு கல்லூரியில் 2வது நாளாக பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். தமிழகத்தில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் இடஒதுக்கீடு மற்றும் மதிப்பெண்கள் அடிப்படையில் சுமார் 6000 பேராசிரியர்கள் பணியாற்றி வருகின்றனர். கடந்த ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் உபரி பேராசிரியர்கள் 369 பேர் அரசு கலைக்கல்லூரியில் மாற்றுப்பணியில் 3 ஆண்டுகளுக்கு நியமிக்கப்பட்டனர். இதனால் அரசு கல்லூரியில் பணியில் உள்ள கௌரவ விரிவுரையாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் பணி நியமனத்தை திரும்பப் பெற கோரி கோவை அரசு கல்லூரி பேராசிரியர்கள் 2வது நாளாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். சென்னை மயிலாப்பூரில் தொழிலதிபர் வீட்டின் பூட்டை உடைத்து 2 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் பல லட்சம் மதிப்புள்ள அமெரிக்க டாலர்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மயிலாப்பூர் கிழக்கு அபிராமபுரம் முதல் தெருவில் வசித்து வருபவர் முத்துக்கருப்பன். தொழிலதிபரான இவர் குடும்பத்துடன் திருச்சியில் உள்ள உறவினர் இல்ல நிகழ்ச்சிக்கு சென்றிருந்தார். இந்நிலையில் முத்துக்கருப்பன் வீட்டின் பின்புற கதவு உடைக்கப்பட்டிருந்ததை கண்டு அவரது வீட்டின் பாதுகாவலர் அதிர்ச்சியடைந்துள்ளார். இதுகுறித்து முத்துக்கருப்பனுக்கு அவர் தகவல் தெரிவித்தார். இதையடுத்து மயிலாப்பூர் போலீசில் முத்துக்கருப்பன் புகார் அளித்தார். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் பீரோவில் இருந்த 2 லட்சம் ரூபாய் ரொக்கம், பல லட்சம் மதிப்புள்ள அமெரிக்க டாலர்களை மர்ம நபர்கள் திருடி சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பியோடிய மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். தருமபுரியில் கணவனை கொலை செய்த மனைவி உட்பட 3 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. மண்ணேரி பகுதியைச் சேர்ந்த துப்புரவு தொழிலாளி மாதையனின் மனைவி பிருந்தா கடந்த 2015ஆம் ஆண்டு மாதையன் தலை மீது பிருந்தாவும் அவரது நண்பர் சுரேஷும் கல்லை போட்டு கொலை செய்தனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பிருந்தா, சுரேஷ் மற்றும் அவரது நண்பர் சக்திவேல் ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த தருமபுரி மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் சுரேஷுக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும், சக்திவேல், பிருந்தா ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதித்தும் தீர்ப்பளித்தது. சிவகங்கையில் வீட்டின் பூட்டை உடைத்து 60 சவரம் நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அண்ணா சாலை பகுதியைச் சேர்ந்த உமாச்செல்வி என்பவர் நேற்று பக்கத்து தெருவில் உள்ள தனது சகோதரி வீட்டிற்கு சென்றுள்ளார். பின்னர் இன்று வீட்டிற்கு வந்து பார்த்தபோது கதவில் போட்டப்பட்டிருந்த பூட்டு உடைக்கப்பட்டிருந்தது. பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோவில் இருந்த சுமார் 60 சவரம் நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரிய வந்தது. இதுகுறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து கொள்ளை சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரித்து வருகின்றனர். இத்துடன் என் தமிழ்நாடு செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.